மேடம் நீங்கள் பேச வந்தப்போ சொல்லுங்க. கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தா வச்சு அவரை திரும்பி பார்த்து ஏதோ சொல்ல வந்தீங்க. அப்புறமேல கலைக்கு அரசன் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை அவங்க ஒய்ஃபும் பொண்ணு இங்கே வந்திருக்கிறதுனால ஏதாவது சொல்ல வந்துட்டு அதை சொல்லாமல் விட்டீங்களோ? இல்ல அப்படி இருந்தா நான் அவங்க கிட்டே டைரக்டா சொல்லிடுவேன் சார். இல்ல நாங்க ஆக்சுவலா 2 பேரும் ஃப்ரம் சேலம். நாங்க 2 பேருமே நேட்டிவ். ஸோ we are like very much friends. ஒன்றும் இல்லை சார், அந்த கலை அரசன் அதுக்காக கொடுத்த பாஸ் தான். ஓகே ஓகே, அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் அரசன் ஆவார் கண்டிப்பாக. வாழ்த்துக்கள். கலையரசன் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அதை பற்றிலாம் பேசுனீங்க. அப்போ பார்க்குறப்ப இது ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ வந்து நேற்று ஒரு டேரக்டர் யாரோ உங்கள் மேனேஜர் 80 லட்சம் 1 கோடி சம்பளம் கேட்குறீங்க அப்படின்னு வந்தது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் நடிக்கிறப்ப அவ்வளோலாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தோணுது. மக்களுக்கு உங்கள் விளக்கம், ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நடிகர். சார் மேனேஜரே கிடையாது சார். அதான் தவறான தகவல் வெளியில் நல்ல உங்ககிட்ட சொன்னது வேற யாரும். வேற யாராவது இன்னொரு கலையரசன் கூட இப்போ யூடியூப்ல போட்டால் ஒன்று ட்ரெண்ட் ஆகுது. அவராக இருக்கு, செக் பண்ணுங்க. இல்லை சார், நான் வந்து கண்டென்ட் தான் சார். நான் வந்து அவ்வளோலாம் சம்பளம் வாங்குறது இல்லை சார், யாரும் கொடுக்கறதும் இல்லை சார். அதான் உண்மை. என்னன்னா உண்மையாக ரொம்ப நல்ல படமாக இருந்ததுன்னா நமக்கு சர்வைவல்னு ஒன்று இருக்குல்ல சார். சர்வைவல் இப்போ நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சிம்பிளாக. நான் வந்து ஒரு காலத்தில் 20,000 25,000 தான் ராஜா வாழ்க்கை வாழலான்னு யோசிச்சவன். பட் ஆனால் இப்போ நமக்கு இருந்தாலும் சார் இப்போ எல்லாமே இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி நிறைய நம்ம பெரிய ஸ்கூலில் படிக்கணுன்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது சர்வைவலுக்காக தான் சார். நான் யோசிப்பு சில படங்கள் வந்து எவ்வளோ கம்மியாக பண்ணி வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் சில படங்கள், அதுவும் மோஸ்ட் ஆஃப் படங்கள் தராமல் விட்ருவாங்க. அதெல்லாம் கண்டுக்கிறதுல இல்லை சார். அந்த மாதிரி படம் வந்து அந்த மாதிரி வர வேண்டிய பணம் வந்தாலே நான் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு பண்ணலாம் சார். வாழ்த்துக்கள். இல்லை மக்களுக்காக தான் அந்த விளக்கம். டேரக்டர் சார், உங்களுக்கு முக்கியமாக தேங்க்யூ சார். முக்கியமான ஒரு கேள்வி சார். டேரக்டர் சார், வணக்கம் சார். நீங்கள் போலீஸ் துறையிலேருந்து வந்ததா சொன்னாங்க. இந்த படத்தோட கதை வேற இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம், சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னாங்க. இப்போ நடந்த சம்பவம் அந்த மாதிரி விஷயங்களா ஏதாவது, இல்லை யூடியூப் அந்த கண்டென்ட் தானே, அந்த யூடியூப் கப்புள் அந்த விஷயம் தானே? சார் யூடியூப் கப்பல் தான். பட் இதுக்கு ஒரு ஆக்சுவலி இதுனா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். நம்ம வந்துட்டு ஃபிசிக்கலாக எந்த வயலன்ஸ் இருக்காது. ஆனால் வந்துட்டு ஒரு நம்ம ஆன்லைனில் தினமும் பார்க்குறோம்ல, இந்த மாதிரி சில கண்டென்ட் கான்ட்ரவர்சியில் போடுறாங்களே, இந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி, அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் சார் பண்ணியிருக்கோம். மற்றபடி சினிமா அந்த போலீஸ் துறைக்கும் இருக்குது. அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் ஒரு போலீஸ்காரராக இருந்து எங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? உங்களோட பார்வையில் ஏன்னா நீங்கள் வந்து சொல்லலாம் இல்லையா, போலீஸ்லேருந்து வந்திருக்கீங்க. இப்போ நடந்ததில் ஒரு சம்பவம், துயர சம்பவம். ஆமாம், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சார் அது மிக வருத்தத்திற்குரிய சம்பவம். நீங்கள் அந்த வரதட்சணை பற்றி கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அஜித்குமார் யா சார். ஆக்சுவலி இது என்ன சொல்கிறது, இது ஆக்சுவலி இது எல்லாருமே இது யாரும் இதை ஏற்றுக்க போகிறதில்ல. ஆமாம், யாரும் இதை ஏற்றுக்க போகிறதில்ல. ரொம்ப சீரியஸான விஷயம். இதுக்கு சரியான நீதி கிடைக்குன்னு நினச்சிக்கிறேன். மற்றபடி டேரக்டர் சார், ட்ரெண்டிங், ஆனால் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இதை வந்து எப்படி எடுத்துன்னு போகிறாங்க, மக்கள் எடுத்துன்னு போகிற விஷயந்தான். கண்டென்ட்டை வந்து கமெண்ட்ஸில் தான் எடுத்துன்னு போகிறாங்க. அதை வந்து எதாவது மென்ஷன் பண்ணிருக்கீங்களா படத்தில்? சார் அதான் சார், இப்போ பாசிட்டிவாக போட்டிருக்கிற கப்பல் வந்துட்டு எந்த பாயிண்டில் வந்துட்டு நெகட்டிவாக மாறுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு படமாக எடுத்திருக்கோம். மற்றபடி அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். அது வந்துட்டு ஒரு 3 பாயிண்டில் சொல்லியிருக்கோம். ஒன்று, இது போடுற ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டு ஒரு கேரக்டர், ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மத்தோட ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு எப்படி வந்துட்டு கண்டென்ட் போட வைக்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸ் அவங்க வந்துட்டு இன்னும் நிறைய வேணும், வேறு மாதிரியான கண்டென்ட் கேட்குறாங்க. அப்புறம் கண்டென்ட் போடுற இவங்க நம்ம யூடியூப் கப்பல், இந்த மாதிரி ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இவங்களை பற்றி 3 பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே உள்ள இருக்கும். அவங்களுடைய நியாயம், அவங்களுடைய இதெல்லாமே இயலாமை, மற்ற விஷயங்கள் அதில் இருக்கும் உள்ள. ஹீரோ சார் நீங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்டேட்டில் சொன்னீங்க செகண்ட் ஹீரோன்னும் போது நான் செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. சரிங்களா? இப்போ வந்து ஹீரோ ஆகிட்டீங்க, கூட வந்து ஹீரோயினும் பிளாக் அண்ட் பிளாக்கு, நீங்களும் பிளாக்கு. ஏன்னா படத்துலேயே வந்து உங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே ஏதாவது சாங்ஸ் பண்ணும்போது ஏதாவது சொன்னாங்களா? அவரு கூட தான் பிளாக் பேண்ட் போட்டிருக்காரு. ஹீரோயின் படத்தில் நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க. ஹீரோயின் படத்தில் நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க. சத்தியமாக தெரியாதுங்க. நான் வந்து இதை என் பொண்ணும் பிளாக் போட்டிருக்கு. நான் மேல் பிளாக் ஷர்ட் இது ஒன்று தான் டக்குன்னு இருந்தது, எடுத்து போட்டேன். நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பயங்கரமாக ரெடியாகி வரணும்னு யோசிக்கிறது கிடையாது. ரேண்டமாக தேங்க்யூ சார், லவ் யூ சார். ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். ஸோ அதனால் யதார்த்தமாக அதுதான் போட்டேன். ஆனால் நானே பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். பிளாக் வந்தாங்க, நான் அந்த கேள்வி வரும்னு நினச்சேன். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து வரும்னு கண்டிப்பாக நினச்சேன்.
ஏன்னா வந்து Black and Black வந்துட்டுமே யாரும் அந்த கேள்வியை கேட்பாங்கன்னு. நான் நல்லா இருக்குல்ல, Black சூப்பராக இருக்கு. பிளான்லாம் இல்லை தலை, யதார்த்தமாக அமைஞ்சிச்சு. கலையரசன் சார் இப்போ சமீப காலமாக நிறைய ஜோடிகள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க, ஜாலியான வீடியோ போடுறாங்க, சமையல் வீடியோ போடுறாங்க, சிலவங்க ஆபாச வீடியோக்களும் போடுறாங்க, ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது, லட்சக்கணக்கில் சம்பாதிக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த படம் என்ன சொல்ல வருது, என்ன வந்து சொல்ல கற்றுக் கொடுக்கு? இல்லை டேரக்டர் தான் கேட்கணும். பட் என்னன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்கறது மட்டும் அது உண்மையும் கிடையாது, அது 100% அது மட்டும் உலகம் கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமான பதிவுகள் தான் போடுறாங்க. நமக்கே ஒரு செகண்ட்னா நமக்கு மட்டும் தான் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது போல், சோகம் இருக்குது போல் நினச்சிப்போம். பட் எல்லாருக்குமே இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து அதை பதிவு பண்ணுறது, ஆனால் அது எல்லாமே இப்போ பெரிய பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. இப்போ அது பெரிய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து நிறைய இன்கம் வர ஆரம்பிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க புதுசாக யோசிச்சு அது உண்மையோ பொய்யோ ஃபேக்கோ இல்லைனா மெஜாரிட்டி ஆஃப் த இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு எடுத்தால் ஒரு சில விஷயங்கள் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இப்போ ஒய்ஃபுங்களை கலாய்ப்பாங்க, கலாச்சாரம் எல்லாரும் சிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து அதை வச்சு அதை பண்ணி அது ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போடுறாங்க. அது ஜாலியாக இருக்க வரையும் ஓகே, பட் யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் நல்லது. ஒன் செகண்ட் ஹோல்ட் ஆன் சார். ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் அல்ல, இட்ஸ் ஓகே சார். ஐ ஹேவ் எ கொஸ்டின் ஈச் டு த டைரக்டர் கலை அண்ட் பிரிட்டி பிரியா லேயா. டைரக்டர் சார், இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இட்ஸ் சேஃப் பெட் சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஒருத்தர் பின்னாடி ஓடுறது கொஞ்சம் சேஃப்பாங்க, நாட் தட் சேஃப். பட் ஹவு சேஃப் வாஸ் இட் டு பிளே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்? ஆல்சோ த ரிஸ்க் ஃபேக்டர் வாஸ் டெஃபினெட்லி தேர். ஏன்னா ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரிக்கு எல்லாரையும் கொண்டு போகிறீங்க, உங்களையும் நீங்கள் ப்ளஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக சார். சார் இது வந்துட்டு ஆக்சுவலி இந்த ப்ரிமிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரிமிஸ் தான். இந்த டெரிட்டரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தினமும் பார்க்குற டெரிட்டரி தான். பட் இதுக்கு நம்ம பார்க்குறது மட்டும் உண்மை இல்லை. அவங்க கேமரா ஆன் பண்ணுறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடக்குது, அவங்க என்ன அடுத்து பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறோம். ஆக்சுவலி இதில் ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க, அடுத்து அந்த கேரக்டர் மூலமாக ஒரு டாஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு மேட்டர் இல்லை, அந்த டாஸ்க்னால ஒரு கான்சிக்வன்சஸ் அந்த படத்துடைய டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும். இது ஆக்சுவலி உங்களுக்கு புதுசாக இருக்கும். அது நீங்கள் கண்டென்ட் தான் பார்த்துருப்பீங்க, அந்த கண்டென்ட் பின்னாடி இருக்க சைக்காலஜியை இந்த படத்தில் பார்ப்பீங்க. ரைட். நெக்ஸ்ட் கலை வந்து ஒரு இமேஜ்ங்கிற ஒரு ட்ராப்பில் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மூத் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. தட்ஸ் அ வெரி பிரிட்டி தாட். ஹிந்தியில் நானா பட்டேகர் இன்றைக்கும் இமேஜ் லெட்டரா அந்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. அண்ட் இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரொமான்டிக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் யூ குட் இன்வால்வ் யுவர் செல்ஃப் அலாங் வித் பிரிட்டி பிரியா? பிஃபோர் ஆன்சரிங் திஸ் கொஸ்டின் நான் 2-3 பேரை மென்ஷன் பண்ண மிஸ் பண்ண. பிருத்திவி, தேங்க்யூ. பிருத்திவி வந்திருக்கா, ஷரண் வந்திருக்காங்க, அப்புறம் நம்ம ஹரி வந்திருக்கா போல. ரொம்ப நன்றி. சாரி பிருத்திவி, கவனிக்கலடா மச்சி, லவ் யூடா, சாரிடா. பீயிங் எ பிக் ஆக்டர் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். ஜென்ரலாக ஆக்டிங் தான் சார். அது வந்து இன்வால்வ்மெண்ட்னா இமேஜ் ட்ராப்பில் இல்லாமல் ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் அப்படிலாம் எதுவுமே யோசிச்சதே கிடையாது சார். நமக்கு படம் ஐ வாண்டட் டு பி ஆல்வேஸ் அ டைரக்டர்ஸ் ஆக்டர். வந்து டைரக்டர் என்ன சொல்கிறா அதை நம்ம கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து நமக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, நம்ம அதெல்லாம் இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறது உண்டு தான் சார். கொஞ்சம் என்னென்னா அதுக்குன்னு ஏன்னா இப்போது டக்குன்னு இப்போ நான் லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தேன், இப்போ செத்துட்டா மாதிரியே நமக்கு ஒரு கதை யோசிச்சா உடனே நமக்கு அந்த கதையை சொல்கிறாங்க அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்குது, ஜெனுவனாக ஃபீல் ஆகுது அப்படின்னா மட்டும் பண்ணலான்னு கொஞ்சம் யோசிக்கிறேன் சார். அவ்வளோதான். இத்தனை நாள் அது கூட ரொம்ப யோசிச்சதில்லை. எனக்கு கரெக்டான படமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நான் வந்து அது பண்ணிவிடுவேன். இமேஜ் அதெல்லாம் தெரில சார், அதெல்லாம் பெருசாக அதுக்கு அந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பல. பிரியா, யூ ரிசம்பிள் a lot of yesteryear actor Shashikala 80s. And she also known as Rajini in Telugu. Okay. Ilamikalam, right. So all the youth is there and blossoming with a beautiful co-actor like Kalai. In the experience, how far will you take it? We wish you to sail the boat. உங்களோட அனுபவத்தை கொஞ்சம், the romantic film. Okay. And it must have been simple தோன்றது. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான் சார், இந்த படம் வந்து இட்ஸ் அன் இமோஷ்னல் ரோலர் கோஸ்டர். இது வந்து ரொமான்டிக் வந்து ஒரு 20 minutes ஆஃப் த ஃபில்ம் மட்டும்தான், ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸில் இந்த படம் ப்ளே ஆகும். ஸோ நான் முன்னாடி படம் பண்ணது வந்து சந்தானம் சாரோட இங்கே நான் தான் கிங், அந்த படத்தில் வந்து ஃபுல் காமெடி இருக்கும். ஸோ இட் வாஸ் a டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தோட கம்பேர் பண்ணுறப்போ. இது வந்து ஃபுல் ஆன் ஆக்ட். அதில் வந்து எப்படின்னா நம்ம கமர்ஷியலாகவும் ஒரு சைடு பண்ணணும் அண்ட் ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற படங்களும் இன்னொரு சைடு பண்ணணும் அப்படின்றது
என்னோட கோலாக இருக்குது சினிமாவில். ஸோ இந்த படம் அதுக்கான ஸ்பேஸ் தான் எனக்கு. இதில் நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் ரொமான்ஸ். பட் ரொமான்ஸ் ஐம் ஆல்சோ கம்ஃபர்டபுள். அதுவுமே என்னோட கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியா தான். ஸோ yeah, everything is there in this movie. So it was a great experience working in this. சார் கலை சாருக்கும் அப்புறமா டிரெக்டர் ஹீரோயின் எல்லாருக்குமே தான் ஒரு கேள்வி சார். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இதான் இங்கே இருக்கேன் சார் லாஸ்ட்டில். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் வந்து இருக்கக்கூடிய நடிகர்களோ இல்லை செலிபிரிட்டிஸ் எல்லாருமே தே ஆல் டிபெண்ட் அப்பான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சார். இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்பி தான் இப்போ படம் இருக்கிற மாதிரியே ஆக்கிட்டாங்க. ஆனால் அதுதான் உண்மையா அப்படின்றது ஒரு கேள்வி. ஒன்று என்னன்னா, இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க டு டிஃபேம் அன் ஆர்டிஸ்ட். இது ரெகுலராக நடக்குது. இதுக்கான காரணம் வந்து உங்களை போல நடிகைகள், இயக்குனர்கள் எல்லாருமே தானே. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? ஏன்னா சிலது நல்ல வகைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆர்டிஸ்ட்டை காலி பண்ணணும்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஷைனிங் ஆர்டிஸ்ட் வந்து இன்னொருத்தரை வந்து க்ரூமிங் ஆர்டிஸ்ட்டை வந்து காலி பண்ணுற மாதிரி ஆயிடுது. அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக அது இருக்குது தான் சார். ஏன்னா நீங்கள் எந்த விஷயம் போனாலுமே பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. அது கண்டிப்பாக உண்மை தான், அது இருக்குது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட பண்ணுறோம், இன்னொருத்தங்களுக்கு பண்ணலன்னா அதுவே நம்ம வந்து அந்த படத்தை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கான வந்து அவங்களே க்ரியேட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது சார். ஆனால் எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் பயங்கரமாக இருக்கா, அது வந்து நம்ம வந்து அந்த கண்டென்ட் கொண்டு போய் சேர்த்துரும். இப்போ சில படங்கள் நல்லா இருக்குது, எதுலேயுமே நம்ம பெருசாக சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் அதெல்லாம் பேசிக்காக ஒரு படங்களுக்கு என்ன பண்ணுமோ அது மட்டும் பண்ணியே படம் ரிலீஸ் ஆனோன்னு பெரிய லெவலில் ஹிட்டான படங்களும் உண்டு. சில பயங்கர பெரிய படங்களே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் ஆகி மக்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கு. ஸோ அது வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே இது ரெண்டுமே இருக்க தான் செய்யும். பட் நான் பர்சனலாக யோசிக்கிறதுனா, இப்போ இந்த மாதிரி சில படங்கள் ரிவ்யூஸு அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அந்த ரிவ்யூஸில் வந்து இன்னொரு தமிழ் படம் ஆட் வருதுல்ல, அதுதான் எனக்கு கொஞ்சம் பயங்கர பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு வீக்கில் வந்து 3 படம் வருதுன்னா, ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணும்போது அந்த படத்தில் இன்னும் 2 படத்தோட ஆட் வருது. அந்த படத்தையும் அவர் காலி பண்ணுறாங்க, இந்த படத்தையும் காலி பண்ணுறாங்க. அவங்களுக்கு சினிமாக்காரங்களே திரும்ப பிஸ்னஸ் தரது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கான விஷயமா பார்க்குறேன். அதை எல்லாரும் சேர்ந்து பேசி அது கொஞ்சம், ஏன்னா மற்ற ஆட்லாம் எப்படி இருந்தாலும் சினிமாக்காரங்க படம் ஆடு தரலாம், மற்ற ஆடுலாம் தரதான் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வியூஸ் இருக்குன்னா அந்த வியூஸுக்கு ஏற்ற மற்றவங்க தரலாம். பட் நம்ம ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு குடும்பமாக இருந்துக்கிட்டு நம்மளே திரும்ப அதை பண்ணுறது வந்து கொஞ்சம் பிரச்சனையான விஷயம். எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகாது, அது பிடிக்கல. அதனால் எனக்கே ரீசெண்டாக ஒரு படம் இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸுக்குலாம் இந்த மாதிரி தரணும் போது என்னோட படம் ஒரு ஆட் வந்து நான் உடனே கூப்பிட்டு சொன்னேன், தலை இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, எனக்கு இது உடன்பாடு இல்லை அப்படின்னு. பட் அதை மீறி பணம் போடுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும், தேவையான. பட் ஆனால் ரொம்ப அன்எத்திக்கான விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் வந்து இப்போ ஓகே எக்ஸ்போஷர் கிடைக்கணும், உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் பணம் போட்டுறீங்க, அது ரொம்ப நேர்மையான விஷயம், நீங்கள் பண்ணிக்கங்க, பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, நான் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அவங்க அந்த படத்தோட மொத்த நல்லா இருக்குன்ற மீறி அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறாங்க. பட் அது வந்து விமர்சனம் பண்ணுற விதமோ ஏதோ பண்ணும்போது ஒரு படத்தை காலி பண்ணும்போது அதில் அதே நம்ம ஃபேமிலியை சேர்ந்து இன்னொரு 4 படத்தோட ஆடு வரும்போது அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் நான். டைரக்டருக்கு ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி இந்த சென்சார் இங்கே இருக்கு, சென்சார் அப்படிங்கிறது வந்து மூவிக்கு நிறைய லிமிட்டேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் விஷுவல் மீடியாவில் கப்பிள் விளாகாக இருக்கட்டும், சிங்கிள் விளாக்ஸாக இருக்கட்டும், சோலோ விளாக்ஸு, இதுக்கெல்லாம் எந்த சென்சார்ஷிப்பும் கிடையாது. ஒரு லிமிட்டாக எந்த லிமிட்டுமே இல்லாமல் வந்து அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த விஷுவல் மீடியாவை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது அது உங்களுக்கே எரிச்சலாகி இந்த கதையை ரெடி பண்ணீங்க? எந்த லிமிட்னா ஆக்சுவலி அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் முதல்ல. இப்போ பார்த்துங்க, சாதாரணமாக கெட்ட வார்த்தையை ரொம்ப சாதாரணமாக்கிட்டாங்க, நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல கெட்ட வார்த்தை கேட்டால் கொஞ்சம் நம்ம முகம் சுளிப்போம். பட் இப்போலாம் பார்க்கும்போது நார்மல் ஆகிடுச்சு. அது சும்மா குழந்தைகள் கூட அதை ஈஸியாக கேட்குற மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குது, இதை தாண்டி இதை விட மோசமான விஷயங்கள் நடக்குது. ஒரு பர்சனலான விஷயங்கள், பிரைவசியான விஷயங்களை கூட வந்துட்டு கண்டென்ட் ஆக்கி போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரியான ஒரு கதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு.